ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பட்டம் வாங்குற ஆலிம்களுக்கு சொல்றேன், துனியால யாரையும் அண்ணாந்து பார்த்து அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கவே வேணாம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், நினைக்கவே வேணாம். அல்லாஹுவையும் ரசூலையும் உள்ளத்திலே ஏந்தி இருக்கிற அவன் கல்வியை 10 வருஷம் சுமார் ஓதி இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷம் ஓதுகிற ஆலிம் அதற்கு பிறகு 50 வருஷம் போய் எங்காவது பள்ளிவாசலில் மதரசாவில் பணி செய்கிறார். ரப்பு மறுமையில எழுப்பி நான் கொடுத்த ஆயுள்ள நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா ஆலிம் பதில் சொல்லுவார், 10 வருஷம் உன்னை பத்தி ஓதுனேன், 50 வருஷம் உன்னை பத்தி மெம்பர்லயும் மெஹராப்லயும் சொன்னேன், அதுக்கப்புறம் நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், முடிச்சது பதில். அன்பானவர்களே, யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டுகிற அவசியம் துனியாவில் ஆலிம்களுக்கு வேண்டாம். அன்பானவர்களே, நான் சொல்ல வர்றது, நீங்கள் குறைவான சம்பளம் பெற்றாலும் ரப்பு நிறைவான வாழ்க்கை தந்திருக்கிறான், நிறைவான வாழ்க்கை தந்திருக்கிறான். அண்ணாந்து பார்த்து நம்மை விட அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யாரையும் உயர்ந்து பார்க்காதே, அண்ணாந்து பார்க்காத. இதுக்கு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? இந்த வரிக்கு அடுத்தது லா தமுத்தன்ன ஐனைக அடுத்தது வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மதானி வல் குர்ஆனல் அதீம். மகத்தான குர்ஆனை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ ஏன் அண்ணாந்து அவனை பார்க்கற? குர்ஆன் கொடுத்திருக்கிறான், தஃப்சீர் கொடுத்திருக்கிறான், சபஅம் மினல் மதானி கொடுத்திருக்கிறான். லா தமுத்தன்ன ஐனை, கண்களை உயர்த்தி அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு கிடையாது.